கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3-4 பேருக்கு கரங்களை கொடுத்து உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, பரவாயில்ல. ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். நான் கடந்த முறை இங்கு வந்த பொழுது 51ஆம் சங்கீதத்திலிருந்து நான் பேசினேன். 3வது வாரம் வரும்போது பேசினேன். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை இன்றைக்கு பேச வேண்டும் என்று ஏவப்படுகிறேன். எனக்கு இந்த சங்கீதம், நான் சொன்னது போல், நாம் பல முறை இந்த சங்கீதத்தை நாம் வாசித்திருக்கிறோம், பல முறை நாம் தியானித்திருந்தாலும் எனக்கு இது சற்று வித்தியாசமாக ஆண்டவர் இந்த சங்கீதத்திலிருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். உண்மையாகவே என் வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. ஆகவே இன்றைக்கும் இந்த 51ஆம் சங்கீதத்திலிருந்து நாம் தொடர்ந்து நாம் கவனிப்போம். 3ஆம் 4ஆம் வசனங்களை நாம் இன்றைக்கு வாசிப்போம். கடந்த முறை நான் முதல் 2 வசனங்களிலிருந்து நான் பேசினேன். இந்த முறை 3ஆம் 4ஆம் வசனங்களிலிருந்து நாம் கவனிப்போம். நான் அதை வாசிக்கிறேன். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி நான் இங்கிலீஷ்லேயும் ஒரு வாட்டி வாசிக்கிறேன். For I know my transgressions and my sin is always before me. Against you, you only have I sinned and done what is evil in your sight. So you are right in your verdict and justified when you judge. ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற 4ஆம் வசனத்தில், you are right in your verdict. அதனுடைய லிட்டரலாக தமிழில் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால், அவருடைய தீர்ப்பிலே அவர் தவறு செய்யாதவர், அவருடைய தீர்ப்பிலே தவறு செய்யாதவர். நான் இன்றைக்கு அதை குறித்து தான் நான் பேச போகிறேன். ஆனால் அதை குறித்து பேசுவதற்கு முன்பதாக 3ஆம் வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை நான் பேசிவிட்டு பின்பு நான் அந்த 4வது வசனத்திற்குள்ள நான் கடந்து செல்லுகிறேன். 3ஆம் வசனம் ஆரம்பிக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறார், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே இந்த சங்கீதத்தை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். தாவீது பாவம் செய்த பிறகு, பத்சேபாளோடு பாவம் செய்த பிறகு, நாத்தான் தீர்க்கதரிசியினால் ஆண்டவர் அவனை கண்டித்து உணர்த்தின பொழுது தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும், தாவீது இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாய் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். தாவீது சொல்லலை, நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன பிறகுதாங்க அது எனக்கு பாவனே தெரிஞ்சிச்சு அப்படிலாம் இல்லை, இதுவரைக்கும் தெரியாம போயிடுச்சுங்க, இப்போதான் எனக்கு இது பாவனே நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படிலாம் சொல்லலை. அவர் சொல்றாரு, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், நானே அறிஞ்சிருக்கிறேன். சரி, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஏதேன் தோட்டத்தில் இருந்து நாம் கொஞ்சம் பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய மீறுதல்களை அறிந்திருக்கிறார்கள் என்பது, அல்லது எனக்கு நான் செய்கிற பாவம் எனக்கு தெரியும், தெரியாமல் நான் செய்யவில்லை, தெரிந்துதான் செய்கிறேன், என்னுடைய பாவம் எனக்கு தெரியும் அப்படின்றது எங்க ஆரம்பித்தது என்றால் ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிச்சது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டித்த பொழுது ஆண்டவர் மனிதனை எப்படி சிருஷ்டித்தார் என்றால், பாவம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒருவனை தான் சிருஷ்டித்தார். He never wanted man to know what sin was. பாவம் என்றால் என்ன என்றே தெரியக்கூடாது என்று தான் ஆண்டவர் படைத்தார். அதுதான் ஆண்டவருடைய திட்டம், மனிதனை குறித்ததான திட்டம். நன்மை தீமை என்ன என்ற வித்தியாசமே அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது நன்மை எது தீமை எது எதுவுமே தெரியாது. அவனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப ஒரு பிளஸடான ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, இந்த நன்மை தீமை என்பதை அறியாமல் இருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தாருன்னா,
தோட்டத்துல ஒரு மரம் இருக்கு, 2 மரங்களை வேதம் நமக்கு குறிப்பிடுது. ஆதியாகமம் 2:9 தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்போ ஏதேன் தோட்டத்தில் 2 மரங்கள் இருந்தது. நம்ம நிறைய பேர் ஒரே மரம் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறோம். வேதத்தில் நம்ம படித்தால் ஏதேன் தோட்டத்தில் 2 மரங்கள் இருந்தது. ஒரு மரம் என்னவென்றால் ஜீவ விருட்சம், அதாவது அந்த மரத்தின் கனியை அவன் சாப்பிட்டால் அவன் நித்திய காலமாய் அவன் வாழுவான். இது ஒரு மரம். இன்னொரு மரம் இருந்துச்சு, அது என்னதுன்றால் நன்மை தீமை அறியத்தக்க மரம். அதாவது இந்த மரத்தின் கனியை நீ சாப்பிட்டனா உன் கண்கள் திறக்கப்படும், பாவம் என்னவென்றதை அறிந்து கொள்ளுவாய், நன்மை எது தீமை எது என்கின்ற வித்தியாசத்தை நீ அறிந்து கொள்ளுவாய். இப்போ இந்த 2 மரங்கள் இருக்கு, நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு நாளும் ஜீவ விருட்சத்தின் கனியை மனுஷனுக்கு தடை பண்ணவே இல்லை. ஆரம்பத்தில் நீ ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். 2 மரத்தை வச்சுட்டு ஆண்டவர் சொன்னார், இந்த நன்மை தீமை அறிகிற இந்த மரத்தின் கனியை மாத்திரம் தான் நீ புசிக்கூடாது சொன்னார். புரியுதா உங்களுக்கு? இப்போ மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த 2 வாய்ப்புகளை வைத்தார். இந்த ஃப்ரீ வில், அவனாக தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ வில் அப்படின்னு தமிழ்ல என்ன சொல்றது, சுய தீர்மானம். அவனால தீர்மானம் எடுக்க முடியும். ஆண்டவர் பாருங்க, நம்மளை எப்படி படைச்சாருன்னா ரோபாட் மாதிரி படைக்கல. இந்த ரோபாட்லாம் இப்போ இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மிஷின் ஆன் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் போனால் போகும். இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் மாதிரி ஃப்ரண்ட்டில் அழுத்தினா போவோம், பின்னாடி வந்து ஆண்டர் அப்படி நம்மளை படைக்கல. நம்ம முன்னாடி போனால் நம்ம போகலாம், பின்னாடி வர நம்ம வரலாம். ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாருன்னா மனுஷனை தன்னுடைய சுயசித்தத்தின்படி செய்கிற அந்த ஒரு தீர்மானத்தை கொடுத்து ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு எப்படி படைச்சுக்கும் போது சொன்னார், 2 மரங்கள் இருக்கு, ஒரு மரத்தை மாத்திரம் தான் சொன்னார், இதில் உள்ள கனியை நீ புசிக்காத. ஆனால் புசிக்கிறதுக்கு தடை பண்ணல ஆண்டவர். தடைனா ஆண்டவர் அவன் கையை உடச்சி போடுவேன், இல்லை அவன் எடுக்கும் போதே கை மரத்து போயிடும், அப்படிலாம் இல்லை. 2த்தையும் புசிப்பதில் அவனுக்கு தீர்மானம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதை மாத்திரம் நீ புசிக்காத, புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். இப்போ இந்த 2 தீர்மானங்கள் அவனுக்கு முன்பதாக இருக்க பொழுது தேவன் எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ அந்த மரத்தின் கனியை போய் சாப்பிட்டான். இப்போ இதை சாப்பிட்டவுடன் என்ன ஆச்சுன்னு பார்த்தா, அந்த மரம் அவனுடைய கனியை அவன் புசித்தவுடன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன ஆனது என்றால் பாவம் அவனுக்குள் பிரவேசித்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நன்மை எது தீமை எது பாவம் என்பது என்ன என்பதை மனிதன் அந்த ஒரு ஜனப்பொழுதிலே மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான். He understood what sin was. நான் பலமுறை இதை வாசித்திருக்கிறேன். ஆனால் இந்த ஒரே ஒரு கீழ்ப்படியாமை, புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த கனியை புசித்ததினால் மனிதனுடைய சிந்தை எவ்வளவு பாதிக்கப்பட்டது என்பதை நீங்கள் உடனடியாக அறிந்து கொள்ளலாம். நீங்க இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. தேவன் மனிதனை சிருஷ்டித்த பொழுது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். 25ஆம் வசனத்தில் ஆதாமும் அவன் மனைவியாகி இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். இப்ப பாருங்க, இந்த பழத்தை சாப்பிடுவதற்கு முன்பதாக ஆதாம் ஏவாளை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தான் என்றால், இவள் என் எலும்பில் எலும்பு என் மாம்சத்தில் மாம்சம். இருவரும் நிர்வாணிகளாய் இருந்த பொழுது கூட அவர்கள் வெட்கப்படாதிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு நன்மை எது தீமை எது பாவம் எது எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க, என்றைக்கு இந்த இருவரும் அந்த கனியை புசித்தார்களோ அன்றைக்கு என்ன ஆனதென்றால் இருவருமே தங்கள் இருவரையும் ஒருவரை ஒருவர் எப்படி பார்த்தார்கள் என்றால் வெட்கத்தோடு பார்க்க ஆரம்பித்தார்கள், அவமானத்தோடு பார்க்க ஆரம்பித்தார்கள், அவர்களுடைய நிர்வாணமாய் பார்க்க ஆரம்பித்தார்கள். இட் brought shame and guilt. இதுவரைக்கும் ஏவாள் ஆதாமை எப்படி பார்த்தாள் என்றால் தேவனுடைய சாயலாக பார்த்தாள், the image of God. அப்படிதான் ஏவாள் பார்த்தாள். இதுவரைக்கும் ஆதாம் அவளை எப்படி பார்த்தான் என்றால் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் பார்த்த அதே கண்கள் பாவம் உள்ளே நுழைந்தவுடன், இந்த நன்மை தீமை அறிகிற இந்த சக்தி அவனுக்கு கிடைத்தவுடன் அது அவனை எப்படி மாற்றிவிட்டது என்றால் அதே அழகை அது அவமானமாய் பார்க்க ஆரம்பித்தது. He saw nudity. இந்த நிர்வாணம் என்பது ஆடைகள் இல்லாதனால் வந்ததல்ல, தேவனுடைய மகிமை இழந்ததனால் வந்தது. It not happened because of the absence of clothes, but it was because of the absence of God's glory.
நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து இந்த கனி என்றைக்கு அவர்கள் புசித்தார்களோ அன்றையிலிருந்து மனிதனுக்கு ஒரு வல்லமை கிடைத்தது, அல்லது ஒரு சக்தி கிடைத்தது. என்ன சக்தி என்றால், நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான ஒரு சக்தி அவனுக்கு கிடைத்தது. இப்பொழுது இந்த கண்ணோட்டத்தோடு இந்த இந்த எண்ணத்தோடு இப்போ இந்த வசனத்தை வாசிங்க. 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என்றையிலிருந்து தெரியுமா? என்றைக்கு மனுஷன் ஆண்டவர் புசிக்க கூடாது என்று சொன்ன அந்த பழத்தை, அந்த கனியை புசித்தானோ அன்றையிலிருந்து அவனுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் அவன் அறிந்திருக்கிறான். Man can never lie to God about his ignorance of sin. எனக்கு பாவம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது அப்படின்ட்டு எந்த மனுஷனும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லவே முடியாது. ஏன்னா அவனுக்கு தெரியும். என்றைக்கு அவன் அந்த கனியை புசித்தானோ அன்றையிலிருந்து அவனுக்கு தெரியும். ஒரு நாளும் மனிதன் போய் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது, இந்த பாவத்தின் விளைவு என்னன்னு எனக்கு தெரியாமலே இருக்கு ஆண்டவரே, அப்படிலாம் தெரியாது. எல்லாமே அவனுக்கு தெரியும். மனிதனுக்கு தெரியும். அவன் பாவ வித்தோடு அவன் பிறக்கிறான். ஒரு நாளும் காயின் போய் ஆண்டவர்கிட்ட, நல்லா கவனிங்க, காயின் பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதற்கு முன்பதாக ஒரு மனிதன் கொல்லப்பட்டதை அவன் பார்த்ததே கிடையாது. ஒரு மனிதன் இறக்கக்கூடும், ஒரு மனிதனை அடித்தால் அவன் இறப்பான் என்பது அதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் இவனுக்கு மனசுல தெரியும். அவன் பார்க்கவே இல்லை. இதற்கு முன்பதாக எந்த ஒரு மனிதனும் கொல்லப்படவே இல்லை. ஆனால் இவனுக்கு தெரியும், நான் என் தம்பி அடிச்சு அவன் சாவான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். இவனுக்கு நான் தீமை செய்கிறேன் என்பது தெரியும். நல்லா கவனிங்க, மனிதன் ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு இது பாவனே தெரியாமல் போயிருச்சு ஆண்டவர்னு சொல்ல முடியாது. இந்த பாவத்தினுடைய விளைவுகள் என்ன என்று எனக்கு தெரியாது என்று மனுஷன் சொல்லவே முடியாது. அதனால தான் நீங்கள் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். 2 வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ்லயும் ரெண்டு காரியங்கள் சொல்லலாம். ஒன்று மிஸ்டேக்ஸ், தவறுகள். இன்னொன்று பாவம், சின். இந்த தவறுகளுக்கும் பாவத்துக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? தவறுகளை தெரியாமல் செய்யலாம், ஆனால் பாவத்தை தெரிந்துதான் செய்கிறோம். ரெண்டுத்துக்கு பெரிய வித்தியாசம். நம்ம யாருமே இதை மாற்றி சொல்ல முடியாது. ஒரு நாளும் நான் சொல்ல முடியாது பாவத்தை நான் தெரியாம செஞ்சுட்டேன் பாச. பாவத்தை தெரியாமலாம் செய்யவே முடியாது. பாவத்தை தெரிஞ்சுதான் செய்வோம். தவறுகளை வேண்டும் என்றால் தெரியாமல் செய்யலாம். மிஸ்டேக்ஸ் ஆர் டன் ignorantly, but sin is always done intentionally. ஏன் தெரியுமா? இது ஏற்கனவே என் சிந்தையில் இருக்கு. என்றைக்கு அந்த கனியை சாப்பிட்டானோ மனசுல தெரிஞ்சிருச்சுங்க. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாரும் அந்த வித்துல தான் பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏது பாவம் ஏது நீதி என்பது நமக்கு தெரியும். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா தெரிந்தே ஆண்டவரை விட்டு போனாங்க. நீங்க யோனாவை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாமலாம் ஓடி போகல, தெரிஞ்சே ஓடி போனான். இளைய குமாரனை பார்த்தீங்கன்னா தெரியாமலாம் போகல, தெரிஞ்சுதான் போனான். காயின் ஆபேலை கொன்று தெரிந்தே கொன்றான். சோதோமுடைய பாவத்தை எடுத்து பார்த்தால் தெரிந்தே செய்தார்கள். நீங்க நோவாவுடைய காலத்தை எடுத்து பார்த்தால் தேவனுடைய வார்த்தை அத்தனை முறை அவர்களுக்கு வந்த பொழுதும் தெரிந்தே ஆண்டவரை புறக்கணித்தார்கள். ஆனா இங்க தாவீதை நீங்க பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, ஐ நோ, எனக்கு தெரியும். இந்த வசனத்திலிருந்து நாம் தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர்கிட்ட போயிட்டு என்னுடைய மீறுதல்கள் தெரியாம நடந்துருச்சு ஆண்டவரே, என் பாவம் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் சொல்லக்கூடாது. சொல்வதற்கான எந்த தகுதியும் நமக்கு இல்லை. இங்கே தாவீதை போல ஆண்டவரே என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், ஐ நோ, நான் என்ன செய்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அல்லது என்ன செய்தேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவன் அதை ஒத்துக்கொண்டான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஒரு நீதிமன்றத்திற்கு மனிதர்கள் 2 காரியங்களுக்காக போவார்கள். 2 things, 2 காரியங்களுக்காக. ஒன்று எதுக்கு தெரியுமா போவாங்க? நியாயத்திற்காக போவார்கள். இன்னொன்று எதற்காக போவாங்க என்றால் கிருபைக்காக போவாங்க, மர்சிக்காக போவாங்க, இரக்கத்திற்காக போவாங்க. நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். 2 காரியங்களுக்காக தான் நீதிமன்றங்களுக்கு போவாங்க. ஒன்று நியாயம், இன்னொன்று இரக்கம். நியாயத்திற்கு யார் போவா அப்படின்னு சொன்னால் தவறு செய்யாதவர்கள் போவார்கள். நான் தவறே செய்யல, என் மேலே ஒரு பொய்யா கேஸ் போட்டாங்கன்னா அவங்க எதுக்கு போவாங்கன்னு சொன்னால் நியாயத்திற்காக போவார்கள். ஐயா எனக்கு நியாயம் கொடுங்க, நான் தப்பு செய்யலை, எனக்கு நியாயம் கொடுங்க. அதே இரக்கத்திற்கு யார் போவார்கள் தெரியுமா? தப்பு செஞ்சவன், யார் தவறு செய்தார்களோ அவர்கள் போய் அந்த மனுஷன், அந்த நீதிபதிகிட்ட போய் நீதிபதிகிட்ட சொல்லுவாங்க, ஐயா நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நான் செய்த தவறுக்கு ஒரு 14 ஆண்டுகள் எனக்கு தண்டனை கிடைக்கணும், அதுதான் சட்டம் சொல்லுது. ஆனால் நீங்கள் எனக்கு எனக்கு கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க. இப்போ நல்லா விளங்கிக்கொள்ளுங்க, உலக கோர்ட்டுக்கு முன்பதாக
நம்ம இந்த ரெண்டு காரியங்களுக்காக நம்ம போகலாம். ஆனால் ஒரு மனுஷன் தேவனிடத்திற்கு வரும்பொழுது அவன் ஒரு நாளும் நியாயத்திற்காக இப்ப நிற்கவே முடியாது. நம்ம எதற்காக தான் போய் ஆண்டவர்கிட்ட நிற்க முடியும்னா இரக்கத்திற்காக மாத்திரம் தான் நிற்க முடியும். ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. ஏனென்றால் நாம் பிறக்கும் பொழுதே நாம் எப்படி பிறந்திருக்கிறோம்? பாவத்தின் வித்தோடு பிறந்திருப்பதனால் நம் ஆண்டவர் முன்பதாக நிற்கும் பொழுது நம்ம எதற்காக நிற்கிறோம் சொன்னா, ஆண்டவரே என் மேல் இரக்கம் பாராட்டும். we can go to God only for mercy. தாவீதுக்கு நன்றாய் தெரியும், என் பக்கத்துல என்ன இல்லைன்னா நியாயம் இல்லை. ஆண்டவர் முன்னாடி நிற்கும் பொழுது என் பக்கத்துல நியாயம் இல்லை. நான் எதற்காக போறேன்னா இரக்கத்திற்காய் போகிறேன். அதனாலதான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே என்னுடைய மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த கண்ணோட்டத்தோடு இந்த 4வது வசனத்தை வாசிக்கலாம். இப்போ ஒரு மனுஷன் இருக்கிறான், இந்த தாவீது. முதலாவது அவன் எதை ஒத்துக்கொண்டான் என்றால், என்னுடைய மீறுதல்களை நான் தெரிந்துதான் செய்தேன், நான் அறியாமலா செய்யல. என்னுடைய பாவத்தை நான் தெரியாமல் செய்யவில்லை, அறியாமல் செய்யவில்லை, நான் தெரிந்துதான் செய்திருக்கிறேன். ஐ நோ மை டிரான்ஸ்கிரஷன்ஸ். அது என்ன என்று எனக்கு தெரியும். இப்போ அதை சொல்லிட்டு இந்த மனுஷன் சொல்றான் பாருங்க, எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. 4ஆம் வசனத்தில், நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும். இங்கிலீஷ் ரொம்ப அழகா, யூ ஆர் ரைட் இன் யோர் வெர்டிக்ட். உம்முடைய தீர்ப்பு என்றைக்குமே தவறாக மாறாது. நீங்க எதை சொல்றீங்களோ அது எப்பொழுதுமே கரெக்டா இருக்கும் ஆண்டவரே. உம்முடைய தீர்ப்பில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க முடியாது. யுவர் ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ரைட். உம்முடைய தீர்ப்பு அது எப்பொழுதும் சரியானது. நம்ம எல்லாருமே மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற இடத்திற்கு நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம். மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற இடத்துல நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நம்மளை யாராவது நியாயம் தீர்த்தாங்கன்னா நம்மால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. we always love to be in a place of judging, not being judged. நம்மளுக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அதே நம்மளை யாராவது நியாயம் தீர்த்தால் கூட நம்மளை எப்படி நியாயம் தீர்க்கணும் விசுவாசி விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால், இவர் ரொம்ப நல்லவருங்க, இவர் ரொம்ப ஒழுக்கமானவருங்க, இவர்கிட்ட குறையே இல்லைங்க அப்படின்னு தான் நம்ம விரும்புகிறோம். யாராவது நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும் பொழுது அது நமக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்துகிறது. we don't like to be in a place where we are judged. எல்லாரும் நம்மளை நல்லவர்கள் என்று அழைக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். நம்முடைய தவறுகளை யாராவது சுட்டி காட்டும் பொழுது அது அநேக வேளைகளில் நமக்கு வேதனை கொண்டு வருகிறது. என்னுடைய 10th ஸ்டாண்டர்டை என்னால் மறக்கவே முடியாது. 10வது படிக்கும் போதெல்லாம் பயங்கர சேட்டை ஸ்கூலில். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னுடைய மேக்ஸ் டீச்சர் இன்றைக்கும் அதே பள்ளியில் தான் இருக்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆனால் அப்போ பிடிக்காது. அவங்க 10th கிளாஸ், அவங்க தான் மேக்ஸ். அவங்க என் கிளாஸ்க்குள்ளே வந்த உடனே முதலாவது சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜோயல் கீழே வந்து தரையில் உட்காரு. இதுதான் ஃபஸ்ட்டு. அவங்க உள்ளே வந்த உடனே ஜோயல் கம் அண்ட் சிட் இன் த ஃப்ளோர். இது எவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சுன்னா, அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி பசங்க எல்லாம் கற்றுவானுங்க, ஜோயல் கோ அண்ட் சிட் இன் த ஃப்ளோர் அப்படின்னு. ஸோ 10th ஃபுல்லாகவே எங்கே தான் உட்காந்துருந்தேன்னா தரையில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு பிடிக்கும்னு நினச்சிங்களா? பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அதே ஸ்கூலுக்கு டீச்சர்ஸுக்கு பேசும்படியாக எனக்கு அதே ஸ்கூலில் வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது என்னை பிரின்சிபல் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனால் அந்த ஹால், பெரிய ஹாலில் எல்லா டீச்சர்ஸ்லாம் உட்காந்துருக்குறாங்க. நம்ம உள்ளே போன உடனே வாழ்க்கையில் முதல் நாள் எனக்கு இப்படி ஒரு அனுபவம். டீச்சர்ஸ்லாம் எனக்காக எழுப்பி நிற்கிறாங்க. எனக்கு கொஞ்ச நேரத்தில் என்னடா நடக்குது அப்படின்னு புரியல. ஆனால் என் கண்கள் முதலாவது தேடினது யாரை தெரியுமா? அந்த மேக்ஸ் டீச்சரை தான். ஏம்மா, யோர் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் நாட் ரைட். என்னை குறித்து நீங்கள் ஒரு மனசில் யோசிச்சிங்க பார்த்தீங்களா? இவன் நாசமாக போவான், இவன் உருப்படாமல் போவான்னு நினச்சி என்னை தரையில் உட்கார வச்சிங்க பாருங்க. அது எவ்வளவு தவறு அப்படின்றத பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு. அவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். நிறைய வேளைகளிலே மனிதன் நம்மேல் ஏற்படுத்துகிற தீர்ப்புகள், அவன் சொல்கிற நியாயம், அதாவது அவன் மனிதன் நமக்கு கொடுக்கிற நியாய தீர்ப்புகள் அநேக வேளைகளிலே எத்தனையோ முறை தவறாய் மாறுகிறது. ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். தாவீதுக்கு ஒன்று தெரியும். ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்பு ஒரு நாளும் தவறாய் போகிறதே கிடையாது. இங்கே யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு சாதாரண மனுஷனை பற்றி இல்லை, ஒரு மாணவனை குறித்து நம்ம பேசலை, ஏதோ ஒரு கிட்டார் சுரமண்டல வாசிக்கிற ஒருத்தரை மாத்திரம் பற்றி பேசலை. இவர் யார் தெரியுமா? இவர் கோலியாத்தை கொன்ற ஒரு மனுஷன். இவர் யாருன்னா ஒரே நாளில் நேஷனல் சென்சேஷன் இவர் தான். நாடே இவரை பற்றி தான் ஒரு நாள் பேசிச்சுங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000, ஒரே நாளில் 10 மடங்கு இவரை உயர்த்திட்டாங்க. ஸ்திரீகள் இவருக்காக பாட்டு போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க.
அவருடைய சொத்தும் அவருடைய ஆஸ்திகளும் எண்ணக்கூடாத அளவுக்கு அவ்வளவு பெரிய காரியம் இருந்துச்சு. அப்பேற்பட்ட ஒரு ராஜா நியாயம் தீர்க்கப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ செஞ்சது தவறு அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பாவம் வெளியரங்கமாக்கப்படுகிறது. அவருடைய பாவத்தின் விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த பாவத்தின் மூலமாய் பிறந்த அந்த குழந்தை அது வியாதியிலே விழுகிறது. நல்லா கவனிங்க, இந்த நியாயம் தீர்க்கப்படும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு அவனுக்கு நேராய் வரும் பொழுது 16ஆம் வசனத்துல வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுவதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையில் இருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எல்லாம் அவனில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவளுடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிற்று என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த அவனுடைய தீர்ப்பை குறித்து வாசி, தேவன் அவனுக்கு கொடுத்த தீர்ப்பு. நல்லா கவனிங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? தாவீது எடுத்த அந்த ஜபம், ஆண்டவர்கிட்ட செய்த ஜபம் தனிப்பட்ட அறையில் செஞ்ச ஜபம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் 2 விதமான ஜபங்கள் இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? தனிப்பட்ட அறைகளில் நாம் செய்கிற ஜபம் யாருக்குமே தெரியாது. நம்ம போகிற பிரச்சனை யாருக்குமே தெரியாது, நம்முடைய தேவை யாருக்குமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு டோரை சாத்திட்டு நம்முடைய வேதனைகள்லாம் ஆண்டவர்கிட்ட கொட்டி தீர்த்துருவோம். இது தனிப்பட்ட விதங்களில் செய்கிற ஜபம். ஆனால் அன்றைக்கு தாவீது செய்த ஜபம் தனிப்பட்ட ஜபம் கிடையாது. அதாவது தனிப்பட்ட தனக்கு மாத்திரம் தெரிந்த பிரச்சனை கிடையாது, தனக்கு மாத்திரம் தெரிந்த ஒரு ஜபம் அல்ல. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மி, அதாவது அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாருக்குமே தாவீது எதற்காக ஜெபிக்கிறான் தெரியும். ஆனால் இந்த ஜெபம் கேட்கப்படாத பொழுது நீ கொஞ்சம் அவனை யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, நான் தனிப்பட்ட விதத்தில் நான் ஜெபம் பண்ணி அது கேட்கப்படலன்னா அந்த அவமானமோ அல்லது அந்த வேதனை என்னோட போயிடும். ஆனால் இந்த ஜெபத்தை எல்லாருக்குமே தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கு பாருங்களேன், எல்லாருக்குமே நம்ம பிரச்சனை தெரியும். நம்முடைய ஜெப குறிப்பு என்ன என்பதை நாம் சொல்லாமலே எல்லாருக்கும் தெரியும். தேர் ஆர் பப்ளிக் பிரேயர்ஸ், எல்லாருக்குமே தெரியும். இங்கே தாவீதுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாவா இருந்த ஒருவன் அவன் ஜெபிக்கிறான். நீங்க பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா எதை விருப்பப்பட்டாலும் அது உடனடியாக அவனுக்கு கிடைக்கும். அவன் என்ன ஆசைப்படுறானோ அது கிடைக்கும். அவன் எதை மனதில் விரும்புகிறானோ அதை எப்படியாகிலும் அவனுக்கு கொடுத்து விடுவார்கள். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னுடைய அரண்மனையிலே வேலை செய்கிற அத்தனை வேலைக்காரர்களுக்கு முன்பதாக, அத்தனை மூப்பர்களுக்கு முன்பதாக ஒரு பப்ளிக் எம்பாரஸ்மெண்ட், ஒரு அவமானம். என் ஜெபம் கேட்கப்படலை, தாவீதுடைய ஜெபம் கேட்கப்படலை என்கின்ற ஒரு நிலைமைக்கு அவன் தள்ளப்படுகிறான். அந்த தள்ளப்படுகிற நேரத்தில் கூட அவன் ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, எல்லாரும் முன்னாடி நான் அவமானப்படுத்திட்டீங்களே, ஒரு ராஜாவா நான் இருக்கிறேன், நான் ஒரு ஜெபம் செய்கிறேன், என் பிள்ளைக்கா நான் ஜெபிக்கிறேன், நீங்க இந்த ஜெபத்தை கேட்காம போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒரு நீதிபதியா, நீங்களாம் ஒரு நியாயமானவரா என்று ஆண்டவரை கேள்வி கேட்கல. தன்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. தன்னுடைய பொதுவான ஜெபம் எல்லாருக்கும் முன்பதா ஏறெடுத்த ஒரு ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆனால் அந்த கேட்கப்படாத ஜெபத்தை கூட தாவீது எப்படி சொன்னார்? ஆண்டவரே, உம்முடைய தீர்ப்பு அது என்னவா இருக்கலாம், எனக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ, நான் கேட்டது எனக்கு கிடைக்காம போனாலும் அவன் சொல்லுகிறார், உம்முடைய தீர்ப்பு ஒரு நாளும் தவறாகாது. Your judgment and verdict is always right. Your verdict is always right. என்னை அதிகமாக யோசிக்க வைத்தது, நம்ம எத்தனை முறை ஆண்டவர்கிட்ட நம்ம இந்த காரியத்தை குறித்து போராடி இருக்கணும்ல. ஆண்டவரே, நீங்கள் செய்கிறது நியாயமா அப்படின்னு எத்தனை முறை கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் என் வாழ்க்கையில் அனுமதித்த இந்த காரியம் நியாயமா என்று எத்தனை முறை ஆண்டவரை நாம் கேள்வி கேட்டிருக்கிறோம். ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அவன் கடந்து போன ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் அவன் இந்த வார்த்தைகளை சொன்னான். ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் சரியா இருக்கிறீர், உம்முடைய தீர்ப்பு எப்பொழுதுமே நியாயமானது, நியாயமானது. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் ஜட்ஜ், சிறந்த நீதிபதிகள் கூட பெரிய தவறுகளை செய்வார்கள். அது எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கலாம், பெரிய தவறுகளை செய்வார்கள். ஏன்னா எனக்கு கிரிக்கெட்டில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது. பழைய காலத்தில் இந்த ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் ஸ்டீவ் பக்னர் அப்படின்ட்டு. அவர் ஒரு மிக நேர்த்தியான ஒரு அம்பையர், கிரிக்கெட்டில் ஒரு அம்பையர். அவரை சமீபத்தில், அவருக்கு இப்போ ரொம்ப வயசாயிடுச்சு, ரிட்டையர் ஆகிட்டார். அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூ ஒன்று கேட்டாங்க. ஐயா, நீங்கள் நடுவராக நின்று இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நீங்கள் நடுவராக இருந்திருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஏதாவது தவறு உங்களால் ஞாபகம் வச்சிருக்க முடியுதா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரு தீர்ப்பை நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் ஐயா, அது நடந்து பல ஆண்டுகள் ஆச்சு, நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு முறை சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் 97 ரன்களில் இருக்கும் பொழுது தவறாக ஒரு தீர்ப்பை கொடுத்து அவுட் இல்லாத சச்சினை அவுட் ஆக்கி விட்டார். இவர்
அப்பொழுது சச்சின் வந்து 100வது சதத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். இது நடந்து எத்தனையோ ஆண்டுகளா. இவர் யார் தெரியுமா? அந்த காலத்தில் இருந்த பெஸ்ட் அம்பையர் அவர் தான். எல்லா உலக கோப்பை இறுதி போட்டிகளும் நீங்கள் அவரை தான் பார்க்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள் கூட அவர் சொல்லுகிறார், நான் அந்த செஞ்ச தவறை என்னால் இன்றைக்கு கூட மறக்க முடியும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது யோசிக்கும் போதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இப்படி அவுட் கொடுத்துட்டோமே. நான் சமீபத்தில் இன்னொரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். சிறைச்சாலையில் சூப்பரிண்டென்டாக ஜெயிலராக இருந்த ஒரு மனிதருடைய ஒரு காணொளியை நான் பார்த்தேன். அவருடைய உரையாடலை நான் கேட்டுக்கொண்டது. இப்போது அவர் ஒரு வேதனையான ஒரு சம்பவத்தை சொன்னார். ஒரு இளம் பையன், ஒரு 19-20 வயசு உள்ள ஒரு பையன், சரியா எனக்கு வயது சரியா தெரியல, ஆனால் ரொம்ப இளமையான ஒரு வாலிபன். அவன் தூக்கு தண்டனைக்காக குறிக்கப்பட்டிருக்கிறான். எதற்காக என்றால் அவன் செய்த கொலைக்காக தூக்கு தண்டனை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அப்போ இந்த ஜெயிலர் வந்து இவன் கூட அங்கே இருக்கிறதுனால இவருக்கும் அந்த பையனுக்கும் நிறைய உரையாடல் நடந்திருக்கு. இவனை பற்றி அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கடைசி அந்த உணவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூக்கு மேடையில் போடுவதற்கு மட்டும் தான் கடைசி உணவு. அப்பொழுது இவர் அந்த பையனோட பேசுறதுக்காக உள்ளே போனார். அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தாரான். அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் சொன்னானா, ஐயா நாளைக்கு என்னை தூக்கில் போட போகிறாங்க ஐயா, இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது, இந்த தீர்ப்பை என்னால் மாற்ற முடியாது, நாளைக்கு என் ஜீவன் போக போகுது, ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முழு கேஸையும் அவர்கிட்ட சொல்லிட்டு சொன்னானா, ஐயா நான் உண்மையாக அந்த கொலையை பண்ணவே இல்லையா, நான் உண்மையாக பண்ணலையா, ஆனால் அந்த சூழ்நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லா ஆதாரங்களும் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் செஞ்ச மாதிரி எல்லாமே ஆதாரம் இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க ஐயா, ஆனால் நான் உண்மையாக செய்யலை ஐயா, நான் உண்மையாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா, ஐயா என் குடும்பம் கூட என்னை நம்பலையா, என் குடும்பம் கூட நான் தான் கொலை பண்ணுறேன்ற மாதிரி நம்பினாங்க. ஏன்னா நான் அந்த தவறான இடத்துல தவறான நேரத்தில் நான் மாட்டிக்கிட்டேன் ஐயா அந்த இடத்துல. அதனால எல்லாருமே எப்படி இது பண்ணிட்டாங்கன்னா, நீ வந்தான், என் குடும்பமும் நினைக்குது நான் தான் கொலை பண்ணேன்னு, அந்த இழந்த குடும்பமும் நான் தான் கொலை பண்ண நினைக்கிறேன், ஜட்ஜும் என்ன நினச்சிருக்கிறாருன்னா நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு நினச்சிருக்கிறாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்னானா. அவர் சொல்கிறாரு, அந்த பையன் சொன்னானா, ஐயா நான் நாளைக்கு நான் சாக போகிறேன், எனக்கு ஒரே ஒரு ஆசையா, இந்த உலகத்தில் நான் கொலை பண்ணலை அப்படின்னு நம்புகிற ஒரே ஒரு ஆள் நீங்களாக இருக்க முடியுமா? கேன் யூ பி தி ஒன் பர்சன் தட் பிலீவ்ஸ் தட் ஐ டிட் நாட் டூ திஸ்? இந்த உலகமே நான் குற்றவாளின்னு சொல்லுது, நீங்கள் மட்டும் நான் குற்றவாளி இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்களா ஐயா? அவர் சொல்கிறாரு, இது நடந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது, ஒவ்வொரு முறையும் நான் இதை யோசிக்கும் பொழுது அது என் கண்களில் கண்ணீர் வருது, நான் ஒரு பயங்கரமான இரும்பு கரம் கொண்ட ஒரு ஆள், ஆனால் அந்த பையனுடைய வார்த்தையை மறக்கவே முடியல. அடுத்த நாள் நாங்கள் தூக்கில் போட்டோம், வேறு வழி இல்லை, ஆனால் எனக்கு இன்றைக்கு கூட அவன் பேசின வார்த்தைகளை மறக்க முடியல. இந்த உலகத்தின் நீதிபதிகள் அநேக வேளைகளில் தவறுகள் செய்கிறார்கள், ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவருடைய தீர்ப்பிலே ஒரு நாளும் தவறு செய்யாதவர். என் வாழ்க்கையில் அவர் ஒரு தீர்ப்பை எழுதுகிறார் என்றால் ஒரு நாளும் அவர் தவறு, ஏனென்றால் வேதம் அவரை குறித்து சொல்கிறது, அவர் சர்வ லோகத்தின் நியாயாதிபதி, நீதி செய்யாதிருப்பாரோ. அவர் யார் என்றால் அவர் நீதி உள்ள ஒரு தேவன். இன்றைக்கு நல்லா கவனிங்க, இன்றைக்கு நான் 3 காரியங்களை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். ஏன் தேவனுடைய தீர்ப்புகள் எப்பொழுதுமே சரியாயிரும், பெரும்பான்மையாய் சரியா இருக்கும் இல்லை, அவருடைய தீர்ப்புகள் எப்பொழுதும் சரியானதாக இருப்பதின் 3 காரணங்கள் என்ன? ஒரு மனிதனுடைய தீர்ப்பிற்கும் தேவனுடைய தீர்ப்புக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒரு மனிதனுடைய தீர்ப்பு தவறாய் போகலாம், ஆனால் தேவனுடைய தீர்ப்பு ஒரு நாளும் தவறாய் போகாது. ஏன் அவருடைய தீர்ப்புகள் தவறாய் போகாது என்றால், முதலாவது, his verdict is not based on assumptions. அனுமானங்களின் அடிப்படையில் அவருடைய நியாய தீர்ப்பு ஒரு நாளும் கிடையாது. மனுஷன் எப்படி தெரியுமா நியாயம் தீர்க்கிறான்? அனுமானங்கள், அசம்ஷன்ஸ். ஓ இப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனுஷன் தீர்மானிப்பான். இட்ஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ். அநேக வேளையில் மனிதர்கள் தவறாய் தீர்மானங்கள் தவறான தீர்ப்புகள் கொடுப்பது என்னவென்றால், எதற்கு காரணம்னு சொன்னால் அனுமானங்கள், அசம்ஷன்ஸ். நீங்கள் வேதத்தில் கூட ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேலில் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நீங்கள் வாசித்தால் அங்கே நம்ம வாசிக்கிறோம், ஏலியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை, ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி அறி. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு பெரிய பாஸ்டர், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய ஊழியன், ஒரு தேவ மனுஷன் இங்கே ஒரு தவறான ஒரு தீர்ப்பை ஒரு பெண்ணின் மேலே சுமத்துகிறார்.
அந்த ஸ்திரீ ஜெபிக்கிறாள், அவளுடைய வாய் அசைந்ததான், ஆனால் சத்தம் கேட்கல. இதை பார்த்த உடனே இவர் என்ன அனுமானிக்கிறார்னா, இவர் என்ன நினைக்கிறாருன்னு சொன்னா, இவள் குடித்து வெறித்திருக்கிறாள். ஒரு தேவ மனுஷன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மகளை பார்த்து, வேதனையில் இருக்கிற ஒரு மகளை பார்த்து குடித்து வெறித்திருக்கிறாள் என்று யோசிச்சது காரணம் என்ன தெரியுமா? அனுமானங்கள். அவருடைய தீர்ப்பு எதை பொறுத்திருந்தது என்றால் அனுமானங்களை பொறுத்திருந்தது. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும், தேவனுடைய தீர்ப்பு ஒரு நாளும் அனுமானங்களை பொறுத்தல்ல. அவர் அஸ்யூம் பண்றவர் இல்லை. அவருடைய தீர்ப்பு ஏன் சரியானது? ஏனென்றால் அவர் அசம்ஷன்ஸை வச்சு அனுமானங்களை வைத்து தீர்மானிப்பவர் அல்ல, தீர்ப்பு கொடுப்பவர் அல்ல. தேவன் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார் என்றால் அது தெளிவான ஒரு காரணத்தோடு இருக்கும். நம்மளுக்கு புரியாம இருக்கலாம். மனுஷனை போல நடந்திருக்கலாமோ நடந்திருக்காதோ அப்படின்னு யோசிக்கிறவர் இல்லை. அவருக்கு கிளியரா தெரியுங்க, இதுதான் அப்படின்ற அவருக்கு தெரியும். அவருக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்கு. நம்மை குறித்ததான எல்லா எவிடன்ஸும் அவர்கிட்ட இருக்குங்க. ஆடியோ எவிடன்ஸ் இருக்கு, வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. அது மாத்திரம் இல்லை, நம்முடைய எண்ணங்களை குறித்து எம்ஆர்ஐ எக்ஸ்ரே எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. எல்லாமே அவருக்கு தெரியும். நல்லா ஞாபகம் இருக்கு. என் வீட்டில் ஒரு ரூம் வந்து ஒரு ஸ்டுடியோவாக நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய மியூசிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்காக வச்சிருக்கிறேன். இப்போது ஒரு முறை இந்த ஸ்டுடியோ டோரை திறந்தா ஃபுல்லாக குப்பை. அதாவது எப்படி பேப்பரை பிச்சு பிச்சு போட்டு ஃபுல்லாக அந்த தெர்மாக்கால் ஏதோ ஒன்று எடுத்து அதை சுரண்டி என் ரூமே அப்படியே, அந்த ஸ்டுடியோவே அப்படியே அப்படியே ஃபுல்லாக பேப்பராக இந்த தெர்மாக்கால் இந்த துண்டுகளால் இருக்கு. இதை பார்த்த உடனே எனக்கு தெரியும் யார் பண்ணது. நம்ம சின்ன பையன் யார், ஜேடன் பண்ணு. ஜெரமி பண்ண மாட்டான்னு தெரியும், ஜேடன் தான் பண்ணான்னு எனக்கு தெரியும். உடனே ஜேடனை கூப்பிட்டு டேய் நீ தான் பண்ணியாடா அப்படின்னு. அப்படியே முகத்தை பார்த்து நேராக சொன்னான், நான் பண்ணல அப்படின்னா. நோ அப்படின்னா. திருப்பி கேட்டேன், டேய் நீ தான் பண்ணியா? நோ. டேய் கடைசியாக கேட்குறேன், நீ தான் பண்ணியாடா? நான் பண்ணவே இல்லை, ஐ டிட் நாட் டூ அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், சரி என் ஸ்டுடியோவில் சிசிடிவி கேமரா இருக்கு, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாமான்னு. நான் தான் பண்ணேன் அப்படின்னா. ஏன்னா இப்போ அவனுக்கு தெரியும், டேடி வந்து அனுமானத்தில் பேசல, ஃபேக்ட்ஸ் வச்சிருக்கிறாரு. நல்லா விளங்கி கொள்ளுங்க. மனுஷன் வேணா எப்படி தெரியுமா நம்மளை தீர்மானிக்கலாம், தீர்ப்பு கொடுக்கலாம், அனுமானங்களின் அடிப்படையில். ஆனால் என் தேவனுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்னு சொன்னால், அவர் தெளிவான தீர்ப்புங்க. அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே தெரியும். அதனால தான் 139ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் வாயிலிருந்து சொல் பிறவாதற்கு முன்பது நீங்கள் என்னை முழுமா அறிஞ்சிருக்கீங்க. நான் பேசுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னை பற்றி தெரியும் ஆண்டவர். யூ நோ எவ்ரிதிங் அபவுட் மீ. முதலாவது நம்ம விளங்கிக் கொள்ளணும், ஏன் ஆண்டவருடைய தீர்மானங்கள் அல்லது ஆண்டோடைய தீர்ப்புகள், ஆண்டோடைய தீர்ப்புகள் ஏன் சரியானதாக இருக்கிறது. ஏனென்றால் என் வாழ்க்கையில் ஆண்டு அனுமானங்களை வைத்து தீர்ப்பு அளிக்கிறவர் இல்லை. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் அசம்ஷன்ஸ். அனுமானங்களை வைத்து அவருடைய தீர்ப்புகள் அல்ல. இரண்டாவது, ஏன் ஆண்டவருடைய தீர்ப்புகள் சரியாக இருக்கிறது? பிகாஸ் his verdict is not based on accusations. மனிதனுடைய குற்றச்சாட்டுகளை பொறுத்து தேவனுடைய தீர்ப்பு கிடையாது. மனுஷனுடைய தீர்ப்புலாம் எப்படி தெரியுமா? அவன் மேல் சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகளை பொறுத்து தான் மனுஷன் வந்து தீர்ப்பு கொடுக்குறான். நீங்க பலருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்துக்கலாம். அநேகர் தவறே செய்யாதவர்கள் கூட ஏன் தண்டிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள். யாராவது ஒரு 4 பேர் பிடிச்சி அவர்கள் மேல் இல்லாத பழியை சுமர்த்தி செய்யாத குற்றத்தை குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் அவர்கள் குற்றவாளிகளை தீர்க்கப்படுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது கூட நீங்கள் கொஞ்சம் சமீபத்தில் ஒரு கேரளாவில் ஒரு சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டோம்ல. ஒரு பஸ்ஸில் தவறாக ஒரு மனுஷன் நடந்து கொண்டான் என்று பொய்யாக ஒரு பெண் தன்னுடைய சமூக வலைத்தளங்களில் எழுதின பொழுது அதை எல்லாரும் நம்பினதுனால் அதற்கு ஏற்பட்ட மன உளைச்சலிலே அவன் தற்கொலை பண்ணி செத்துட்டான். மனிதர்கள் எப்படி தீர்மானிக்கிறார்கள்? அவன் மேல் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைத்து. அதற்கப்புறமா அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் உயிர் போனது தானே. மனிதன் பேசின வார்த்தைகள் அவ்வளவு காயப்படுத்தின அந்த மனிதனை குறித்து அவ்வளவு கேவலமாக எழுதினது எதற்காக என்றால் மனுஷன் பார்த்ததில்லை, அவன் அங்க இல்லை. ஆனா எதை வைத்து அவனுக்கு தீர்ப்பை கொடுத்தார்கள் மனிதர்கள் என்றால் யாரோ சொல்லிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில். வேதத்தில் நீங்க பல சம்பவங்களை வாசிக்கலாம். யோசேப்பை எடுத்து பாருங்கள். அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டது பாவம் செஞ்சதுனால இல்லை, அவர் மேல் கொடுக்கப்பட்ட குற்றச்சாட்டின் பேர்ல. போர்த்திபாரின் மனைவி அவர் மேல் பொய்யான குற்றச்சாட்டை ஏற்படுத்தினார்.
தானியேலை பார்த்தீங்கன்னா எதற்காக சிங்க கெபியில் தூக்கி எறியப்பட்டார்? மனிதர்கள் ஏற்படுத்திய குற்றச்சாட்டுகள். ஸ்தேவானை எடுத்து பார்த்தால் ஏன் கல்லெறிந்து கொல்லப்பட்டார் என்றால் மனிதர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள். வேதனையான ஒரு சம்பவம் இருக்கு. நாபோத்தை குறித்து பார்க்கிறோம். அவன் தன்னுடைய தோட்டத்தை, திராட்சை தோட்டத்தை தரமாட்டேன் என்று சொன்னதுனால, விற்க மாட்டேன் என்று சொன்னதுனால அவன் மேல பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி இவன் ஆண்டவரை இவன் பிளாஸ்பீம் பண்ணா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை இவன் தவறாக உச்சரித்தான் சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மனிதனுடைய தீர்மானங்கள், மனிதனுடைய தீர்ப்புகள் எதை பொறுத்து இருக்கிறது என்றால் மனிதர்கள் ஏற்படுத்திய குற்றச்சாட்டுகளை பொறுத்தா மனுஷனுடைய தீர்ப்பு இருக்கும். எவ்வளவு அழகா அவங்க குற்றச்சாட்டை சொல்றாங்களோ, எவ்வளவு நம்பத்தக்க நிலைமையில அவங்க குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்துகிறார்களோ அதை பொறுத்து மனிதன் தீர்ப்பளிக்கிறான். ஆனால் தேவன் மனுஷன் சொல்ற குற்றச்சாட்டை வச்சு ஆண்டு தீர்ப்பளிக்கிறது கிடையாது. ஒரு நாளும் அப்படி தீர்ப்பளிக்கிறது இல்லை. ஒரு 10 பேர் சொல்லிட்டாங்கப்பா, அதனால நான் உனக்கு தீர்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் அவர் சொல்வதில்லை. அதனால தான் சொல்றேன், அவருடைய தீர்ப்பு ஒரு நாளும் தவறாய் போகவே போகாது. நான் சொல்றேன், மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக எத்தனை வார்த்தைகளை பேசியிருக்கலாம், அதை பொறுத்து தேவன் ஒரு நாளும் தீர்ப்பளிப்பதே கிடையாது. நான் சொல்றேன், ஒருவேளை மனிதர்கள் கொடுத்த குற்றச்சாட்டுகளின் பேர்ல, மனிதர்களுடைய குற்றச்சாட்டுகளை வைத்துதான் தேவன் தீர்ப்பளிப்பார் என்றால் நான் சொல்றேன், நான் இன்றைக்கு ஊழியனா இருந்திருக்கவே முடியாது. நாட் அ சான்ஸ். ஆனால் தேவன் ஒரு நாளும் மனிதனுடைய குற்றச்சாட்டுகளை பொறுத்து தேவன் தீர்ப்பளிக்கிறவரே அல்ல. லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீர்கள் என்றால் அங்கே இளையகுமாரனை பற்றி அவ்வளவு கேவலமாக அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை அழித்த இவன் அப்படின்னு சொல்ற. ஆனா நீங்க வேதத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா இவன் வேசிகளிடத்தில் தான் ஆஸ்தி அழித்தான் என்பதற்கு எந்த ஒரு நிரூபணமும் இல்லை. அந்த சகோதரனை பார்த்தீங்கன்னா அவர் இவன் தூர தேசத்துக்கு போனான்னு வாசிக்கிறோம். அவன் செய்ததை இவர் பார்த்ததும் இல்லை, அவன் இப்படி செய்திருக்கலாம் என்று யாரும் சொல்லவும் இல்லை, தம்பிகிட்ட விசாரணையும் செய்யல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை அவன் சொன்ன பொழுது கூட உடனே அவங்க அப்பா சொல்லல, அப்படியா உன் மேல பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குப்பா, இவனுக்கு போய் நம்ம பிரியாணி கொடுத்தோம், ஸ்டாப் பண்றான் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லல. அந்த குற்றச்சாட்டை பொறுத்து ஆண்டவருடைய தீர்ப்பு ஒரு நாளும் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் 1 சாமுவேல் 16 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் தேவன் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனுடைய தீர்ப்புகள் எதை பொறுத்து இருக்கிறது என்றால் வெளிப்படையாய் அவன் செய்கிற காரியங்கள் அல்லது வெளியரங்கமான காரியங்களை பார்த்து மனிதனுடைய தீர்ப்புகள் இருக்கிறது. அவன் குற்றச்சாட்டுகள், மனிதர்கள் என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொல்றாங்களோ அதை பொறுத்து மனுஷன் தீர்மானிக்கிறான், தீர்ப்பு கொடுக்கிறான். ஆனால் தேவன் ஒரு நாளும் மனிதனுடைய குற்றச்சாட்டுகளை வைத்து அவர் தீர்ப்பை கொடுப்பதில்லை. முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், his verdict is right because it is not based on assumptions. அவருடைய தீர்ப்பு ஏன் சரியானது? ஏனென்றால் அனுமானங்களை வைத்து தேவன் தீர்ப்பளிக்கிறவர் அல்ல. இரண்டாவது, ஏன் ஆண்டவருடைய தீர்ப்பு சரியா இருக்கிறது? because his verdict is not based on accusations. குற்றச்சாட்டுகளை பொறுத்து தேவனுடைய நியாய தீர்ப்பு அல்ல. மூன்றாவது, கடைசியாக இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, his verdict is not based on attestations, எவிடன்சஸ். ஆதாரங்கள் இருப்பதினாலே தேவன் அந்த ஆதாரங்களை வைத்து தீர்ப்பு கொடுக்கிறவர் அல்ல. எனக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நான் சொன்னது போல மனிதன் எதை வைத்து கடைசியா தீர்ப்பு கொடுப்பான் தெரியுமா? ஒரு ஜட்ஜை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் எதை வச்சு தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஜட்ஜை பத்தி பேசுறேன், ஒரு நியாயமான ஜட்ஜுன்னு சொன்னா கூட அவங்க எதை வச்சு தீர்ப்பு கொடுப்பாங்கன்னா கடைசியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதாரங்களை வைத்து. என்ன ஆதாரம் பாருக்கு, நீ என்ன வேணா பேசலாம்ப்பா, என்ன வேணா லாயர் சொல்லலாம்ப்பா, ஆனா நீ சொல்றதுக்கு ஆதாரம் என்ன? இன்னைக்கு அநேக பேர் தப்பு செஞ்சுட்டு தப்பி ஓடுறதுக்கு, அதாவது தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன காரணம் என்னன்னு சொன்னா ஆதாரங்கள் இருக்காது. அதை கண்ணால பார்த்து யாரும் இருக்க மாட்டாங்க, சாட்சி சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாவிட்டால் ஆதாரங்கள் இருந்தாலும் அதை எப்படியாக அழித்து விடுவார். டிஸ்ட்ராயிங் தி எவிடன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் எப்படி நியாய தீர்ப்பை கொடுக்கிறான் என்றால் ஆதாரங்களின் அடிப்படையில் தான். என்ன ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நியாய தீர்ப்பு கிடைக்குது. ஆனால் தேவன் ஒரு நாளும் ஆதாரங்களை வச்சு அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் இல்லைங்க. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது, இந்த யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்க, 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசித்தால் இங்கே ஆதாரங்களுக்கு குறைவே இல்லைங்க, பஞ்சமே கிடையாது. வேதம் சொல்லுங்க, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நம்ம கட்டளையிட்டு இருக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு அதாவது இந்த இந்த எவிடன்ஸுக்கு, ஆதாரங்களுக்கு பஞ்சமே இல்லை.
வேதம் சொல்லுகிறது இவங்க எப்படி பிடிச்சாங்கன்னா கையும் மையுமாய் பிடிச்சிருக்காங்க. யாரோ சொல்லி பிடிக்கல, கேள்விப்பட்டு பிடிக்கல, அவளுடைய வாழ்க்கையில் அவள் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறார். உடனே ஆண்டவர் சொல்லல, கையும் மையுமா மாட்டிக்கிட்டமா, இதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுமா, உனக்கு விரோதமாக எல்லா ஆதாரங்களும் இருக்குமா, எல்லா எவிடன்ஸும் இருக்கு, நான் இதுமேட்டு எதுவுமே பண்ண முடியாதுமா. இவனுக்கு அத்தனை பேர் சொல்றானுங்க, சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாம் நிற்கிறானுங்கம்மா. எல்லாரும் சொல்றாங்க இந்த அம்மா கையும் மையுமா மாட்டிக்கிச்சு. நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நமக்கு விரோதமாய் எல்லா ஆதாரங்களும் இருக்குங்க. தேர் ஆர் எவிடன்சஸ். நம்ம யாருமே சொல்ல முடியாது, எவிடன்ஸே கிடையாது, எல்லாம் எவிடன்ஸ் இருக்கு. நான் சொல்றேன், ஒருவேளை மனிதனுக்கு முன்பதாக அந்த எவிடன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், மனிதன் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு தெரியும்ல. நம்முடைய வாழ்க்கையில நம் கடந்த காலங்களில் செய்த அத்தனை பாவங்களையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு எல்லாமே தெரியும். என்னுடைய விழுகைகள் தெரியும், என்னுடைய தவறுகள் தெரியும், என்னுடைய பாவங்கள் தெரியும், எல்லாமே அவருக்கு. நான் சொன்னது போல வீடியோ இருக்கு, ஆடியோ இருக்கு, எக்ஸ்ரே இருக்கு, எம்ஆர்ஐ இருக்கு, எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஆனால் இப்போ இந்த எல்லா எவிடன்ஸையும் பார்த்துட்டு, ஏய் இவ்வளோ செஞ்சியா நீ, என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறவர் இல்லை. நான் சொல்கிறேன், எனக்கு உண்மையாக இதை படிக்கும் பொழுது இத்தனை ஆதாரங்களை வைத்து கொண்டு ஆண்டவர் என் மேலே அவர் ஆக்கினியை தீர்ப்பாய் கொடுக்கல, அதுக்கு பதில் அவர் என்ன கொடுத்தாருன்னா கிருபையை கொடுத்தாரு, கிருபையை கொடுத்தாரு. இந்த ஜேடன் கதைக்கு திருப்பி வருவோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏய் நீ பண்ணதை சிசிடிவி கேமரா பார்த்துருச்சு, இப்போ என்கிட்ட என்ன இருக்கு? எவிடன்ஸ் இருக்குடா, ஆதாரம் இருக்கு. நான் இந்த ஆதாரத்தை வச்சு என்ன பண்ணலாம்னா அவனை தண்டிக்கலாம். மனுஷன் என்ன பண்ணுவான்னா ஆதாரங்கள் கிடைச்ச உடனே அவன் பண்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? மன்னிப்பு கிடையாது, கிருபை கிடையாது. ஆதாரம் சிக்கிருச்சுன்னா அடுத்தது என்னன்னா தண்டனை தான். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஆதாரம் நம்ம கையில கிடைச்சிருச்சுன்னா நம்ம எவ்வளவு மனசாட்சியற்ற விதத்துல அல்லது கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் மனிதர்களை நம்ம நியாயம் தீர்த்திருக்கிறோம்ல. அதே கேள்வி நம்மளை கேட்டு பாருங்க. என்னை பற்றி அத்தனை ஆதாரங்களை ஆண்டவர் வைத்துக்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் என் மேல் அவர் தீர்ப்பை பாய்ச்சவே இல்லைங்க. மனிதர்களுக்கு முன்பதாக நம்ம நிறைய, நான் தான் போன வாட்டி சொன்னேன், மனிதர்களுக்கு முன்பதாக நம்ம நல்லவர்களை போல இருப்பது ரொம்ப ஈஸி. ஆனால் என்னை பற்றி ஒருவர் அறிந்திருக்கிறார். அத்தனை ஆதாரங்கள் அவர்களுக்கு முன்பதாக இருந்த பொழுது வேதம் சொல்லுது, ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. எபேசியர் 2:4-5 வாசிக்கிறோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம் தெரியுமா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சற்று இந்த ஒரே ஒரு வரியை நான் சொல்றேன், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் நற்கிரியைகள் செய்ததினாலே ரட்சிக்கப்படலை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நான் ஏதோ நல்லவனா வாழ்ந்துட்டேங்க, நான் அப்படியே ரொம்ப நீதியா இருக்கிறேங்க, நான் தப்பே செய்யலைங்க, அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன். நோ, நம்ம நன்மை செய்ததுனால அல்லது நீதியின் கிரியைகளினாலே நம்ம ரட்சிக்கப்படலை. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டதுனாலே நீதியின் கிரியைகளை செய்கிறேன். இதுதான் வித்தியாசம். நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம், நான் ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுனால தாங்க ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். நம்ம நல்லவராக இருக்கிறதுனால ஆண்டவர் தெரிந்து கொள்ளலை. நம்ம ரொம்ப நீதியாக இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நான் பாவியாக இருக்கும்போது ஆண்டவர் அழைச்சார். நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று தெரிந்து ஆண்டவர் அழைத்தார். ஆனால் நான் ஏன் நன்மையை செய்கிறேன் தெரியுமா? ஏன் நீதியின் கிரியைகளை நான் செய்கிறேன்னு சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டதுனால நீதியின் கிரியைகளை செய்கிறேனே தவிர நான் நீதியின் கிரியைகளினால ரட்சிக்கப்படலை. நம்மளை பெருமைப்படுத்துறது ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆண்டோடைய சமூகத்து முன்பதாக என்னுடைய நீதி எப்போ நான் ஆண்டவர்கிட்ட பேசவே முடியாது. நான் இவ்வளவு நன்மை செய்தேன், நீதி செய்தேன் என்று ஆண்டு முன்பது நிற்கவே முடியாது. அதனால தான் தாவீதுக்கு நன்றாய் தெரியும், ஆண்டவரே உம்முடைய தீர்ப்பு சரியானது, ஆண்டவரே உம்முடைய தீர்ப்பு சரியானது, நீங்க எதை சொல்றீங்களோ அது கரெக்டா இருக்கும். ஏன்னா உம்முடைய தீர்ப்பு அனுமானங்களை பொறுத்ததல்ல, என்னை பற்றி முழுவதும் உமக்கு தெரியும். இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் அக்யூசேஷன்ஸ். மனிதர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகளை வைத்து நீர் என்னை நியாயம் தீர்க்கிறது கிடையாது. ஏன்னா அன்றைக்கு அவனுக்கு தெரியும், தாவீதுக்கு தெரியும், அவனை கை நீட்டி நீ குற்றவாளி என்று சொல்வதற்கு அன்னைக்கு ஒருத்தருக்குமே தைரியம் கிடையாது. நாத்தானே எப்போ வந்தார் தெரியுமா? ஆண்டவர் சொன்னதுனால தான் வந்தாரு. அன்றைக்கு தாவீதை கை நீட்டி நீ குற்றவாளி, நீ சாகணும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற ஒரு மனுஷனை குற்றச்சாட்ட முடியாது, அல்ல கை நீட்டி அவனை பழி சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ராஜாவா இருந்தான். அவனுக்கு தெரியும், ஆண்டவர் இவன் குற்றச்சாட்டு சொல்லாம இருக்கலாம்,
ஆனால் உம்முடைய நியாய தீர்ப்பு இந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்ததல்ல. இவன் சொன்னாலும் சொல்லாட்டிலும் உம்முடைய தீர்ப்பு சரியானது ஆண்டவரே. மூன்றாவது, ஆதாரங்களை பொறுத்தல்ல. நாட் பேஸ்ட் ஆன் அட்டெஸ்டேஷன்ஸ் ஆஃப் பீப்புள். மனுஷன் ஆதாரங்கள்லாம் கொடுத்ததுனால நீங்க என்னை தண்டிக்கல, அல்லது உங்களுடைய தீர்ப்பு அதை பொறுத்ததே கிடையாது. இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய பாடம் என்னவென்றால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில சற்று கடினமான ஒரு பகுதி நான் புரிந்து கொள்வதற்கும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில இதை அபியாசப்படுத்துவதற்கும் ஒரு கடினமான வசனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இது நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க தாவீதுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தீர்ப்பு அவன் எதிர்பார்த்ததல்ல, அல்லது அவன் விரும்பினதல்ல. அவர் ஜெபிச்சிருக்கிறார். 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்ச பிறகும் அவருடைய ஜெபம் கேட்கப்படல. ஆனால் இவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய தீர்ப்பு சரியானது ஆண்டவரே. எனக்கு இது புரியல தான், எனக்கு நீர் நடத்துகிற பாதைகள் எனக்கு புரியல தான், ஆனால் நான் சகலமும் எனக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த காரியத்தை கவனிங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இதை குறித்து நான் ஒரு முறை பேசியிருக்கிறேன். இந்த குறிப்பை மாத்திரம் சொல்லிடுறேன். ஏன் இந்த வசனம் கடினமாக இருந்தாலும் இந்த வசனத்தில் அவ்வளவு ஆழமான சத்தியம் இருக்கு. நல்லா கவனிங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல. நீங்க எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? என வாழ்க்கை நடக்கிற எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது அப்படின்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ நான் ஒன்று கேட்கட்டுமா? உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நன்மையா இருந்திருக்கா? ஏதாச்சும் ஒரு காரியத்தை பார்த்து இது ஏன் நடந்துச்சுன்னு குழப்பம் இல்லைன்னு சொல்லுங்க யாராவது. எங்க வேதம் என்னங்க சொல்லுது? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர் அவர்களுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், முக்காவாசி கிடையாது, சகலமும் எப்படி நடக்குதான்? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நான் உண்மையா கேட்கிறேன், மனசை தொட்டு சொல்லுங்களேன். உண்மையா மனசாட்சியில் நீங்க சொல்லுங்க. சும்மா நான் சொல்றேன்னு சொல்லாதீங்க. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நன்மை தாங்க அப்படின்னு யாரா இருக்கீங்களா? தீமையே நான் பார்த்தது இல்லைங்க. என் வாழ்க்கையில் நடந்த எல்லாமே 100%. ஏன்னா அதானே சொல்லுது, சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கணும். என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு தப்பு கூட செய்யலைங்க அப்படின்னு நம்ம ஆண்டு தப்பு செய்ய மாட்டார் தான். நம்ம மனசில் எத்தனை முறை நம்ம யோசிச்சிருக்கோம், இது ஏன் ஆண்டவர் செஞ்சார், இது ஏன் அனுமதிச்சார். நான் சொல்கிறேன், பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு எத்தனையோ முறை கேள்விகள் வந்திருக்குங்க. எத்தனை முறை நான் யோசிச்சிருக்கேன், எதற்காக ஆண்டவர் இதை அனுமதிச்சார், எதற்காக இந்த பாதையில் நாங்கள் போகிறோம், எதற்காக எத்தனையோ நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகளை, விசேஷமாக சில சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்பொழுது இதை எந்த கோணத்தில் பார்த்தாலும் நன்மையாக தெரியலையா அப்படின்னு யோசிச்சிருக்கோம் தெரியுமா? இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் சகலமும் நன்மைக்கு. ஆனால் இந்த விஷயத்தை எந்த கோணத்தில், ஈஸ்ட்லேருந்து பார்த்தாலும் தப்பாக தான் தெரியுது, வெஸ்ட்லேருந்து பார்த்தாலும் தப்பாக தான் தெரியுது, நார்த்லேருந்து பார்த்தாலும், எந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் இதில் நன்மை அப்படின்னு சொல்கிறது எதுவுமே கிடையாது. அப்படி தான் தோணியிருக்கு. எத்தனையோ முறை இல்லை, எத்தனையோ காரியங்களை நம்ம பல கோணங்களில் பார்த்துருக்கோம். இதில் எங்கேயாச்சும் ஒரு நன்மை இருக்கு, ஆனால் ஒரு டைரக்ஷன் நன்மை கிடையாது. இப்போ இந்த வசனம் தப்பா, வசனம் பொய்யா? இல்லை. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுகிறது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. என்ன அர்த்தம்? சகலமும் நன்மையாய் நடக்கிறதுன்னு போடல, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. அப்போனா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது எதுவுமே நன்மையா ஃபர்ஸ்ட் தெரியாது. அதான் அர்த்தம். நான் எப்பவுமே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என் பையன் சின்னவனாக இருக்கும் பொழுது, இன்னும் சின்னவன் தான், பட் அப்போ ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கும்போது ஒரு 3-4 வாட்டி நல்லா அடி வாங்கியிருக்கான். செம்ம அடி வாங்கியிருக்கான் ஜெரமி. யோசிச்சு பாருங்க. இந்த அடி வாங்கிட்டு யாராவது போய் அவங்ககிட்ட எப்படா அடி நல்லா இருந்துச்சா அப்படின்னு அவன் என்ன சொல்லுவான்? சூப்பராக இருந்துச்சு, எங்கள் அப்பா ரொம்ப அன்பானவர், சூப்பராக அடிக்கிறாரு அப்படியா சொல்லுவான். அவன் மனசில் என்னென்னலாம் திட்டிருப்பான். அவனுக்கு அது பார்க்கும் பொழுது நன்மையாக தெரியாதுங்க. ஆனால் எனக்கு தெரியும், உனக்கு நன்மையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இது நன்மைக்கு ஏதுவாக நான் செய்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற அநேக காரியங்கள் நம்முடைய பார்வைக்கு எந்த கோணத்தில் பார்த்தாலும் நன்மையா தெரியாதுங்க. யூ வில் நாட் நோ இட் அஸ் குட். நன்மையாய் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதை நன்மைக்கு ஏதுவாக தேவன் நடத்துகிறார். ரெண்டாவது, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆல் திங்ஸ் வில் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். எல்லா காரியங்களும் எப்படி நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. என் வாழ்க்கை நடந்த எல்லா காரியங்களும் நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நன்மைக்கு ஏதுவாக என்ன நடத்துது. இப்போ இதில் வேதனை என்னன்னா, நம்மளுடைய தவறு என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தனித்தனி காரியங்களாய் பார்க்கிறோம். இந்த காரியம் 2015ஆம் ஆண்டு நடந்த இந்த காரியம் என் வாழ்க்கையில் தீமை,
2018 நடந்த இந்த காரியம் தீமை, 2020 நடந்தது தீமை. இப்படி ஒரு காரியமா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தீமையாக தெரியும். ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் தனித்தனியாக பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாம் சேரும் பொழுது அது என்னவா மாறுதுன்னா நன்மையாக மாறுது. நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும், எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டம் பிரியாணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் யாராவது என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு, ஐயா எங்கள் வீட்டில் நாங்கள் பிரியாணி ரொம்ப நல்லா செய்வோம் ஐயா, கொஞ்சம் வாங்க ஐயா வீட்டுக்கு, நானும் நீங்கள் சொல்கிறத நம்பி சரி பிரியாணி போடுறாங்களாம் வாங்க போய் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே உட்கார வச்சுட்டு, ஐயா வாயை தரங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு அரிசியை தூக்கி வாயில் போட்டு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை போட்டு, அப்புறம் மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் வாயில் ஒன்று ஒன்றா போட்டு சாப்பிடுங்க 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 நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க, இதெல்லாம் என்ன தான் பிரியாணி தான், என்ன பிரியாணி செய்கிறது இதெல்லாம் தேவை தானே, கொஞ்சம் கறி தூண்டு எடுத்து வாயில் போனா நல்லா மென்று சாப்பிடுங்க ஐயா. இப்படி சொன்னால் பிரியாணி ஆகுமா? ஒரு காரியத்தை தனித்தனியாக வாயில் போட்டிங்கன்னா பிரியாணியில் உள்ளதான் எல்லாம். ஆனால் இதை தனித்தனியாக சாப்பிட்டீங்கன்னா, உப்பை தனியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா பிரியாணி மாதிரியா இருக்கும்? இருக்காது. மிளகாத்தூள் சாப்பிட்டா பிரியாணி மாதிரியா இருக்கும்? இருக்காது. ஆனால் இது எல்லாம் ஒன்றா சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது சுவையான ஒரு பிரியாணியாக மாறுது. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை இதை புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டம்தாங்க. என் வாழ்க்கை நீங்கள் ஒரு சூழ்நிலையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது என்னடா ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துகிறாரு, ஏன் இந்த பாதையில் போகிறேன், இப்படி தான் இருக்கும். ஆனால் இது எல்லாம் சேரும் பொழுது வேதத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம், இது மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிடுறேன். யோசேப்புடைய சம்பவத்தை எடுத்து பாருங்களேன். யோசேப்புடைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அவன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுறான்ல, அந்த சம்பவம் யோசேப்புக்கு ரொம்ப நன்மையாக தெரிஞ்சுதா? ஐயோ பரவாயில்லப்பா, 20 வெள்ளிக்காசு நம்ம வேல்யூ அப்படியே வச்சுருப்பாரு. ஏய் என்னடா பண்ணுறீங்க, என்ன போய் ஒரு இடத்துல அடிமையாக சேர்றாரு, வேலைக்கு சேர்க்குறாங்க அடிமையா. ஒரு செல்ல பிள்ளையா இருந்த ஒருத்தன் அடிமையாக போகிறான். உன்னை அடிமையாக சேர்க்க போகிறோம்ப்பா அப்படின்னா, ஐயோ சூப்பர் ஐயா, என்ன போய் ஒரு நல்ல வேலைக்காரனை தேர்ந்தெடுத்துறீங்க அப்படியே சொல்லியிருப்பான். தீமையாக தான் தெரிஞ்சுது. அந்த இடத்துல உண்மை உத்தமமாய் வேலை செய்த பொழுதும் அவன் மேலே பொய் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது நன்மையாக தெரிஞ்சுதா? நிச்சயமாக கிடையாதுங்க. எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். செய்யாத குற்றத்துக்கு ஜெயிலில் தூக்கி போடுறாங்க, நன்மையாக தெரிஞ்சுதா? கண்டிப்பாக கிடையாது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்பொழுது இவைகள் எல்லாம் நடந்த பிறகு இவர் எங்கே போயிட்டாருன்னா கடைசியில் பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு போயிட்டாருங்க. இப்போது நீங்கள் இதை அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். நீங்கள் போய் யோசிப்புக்கிட்ட போயிட்டு, ஐயா உங்களை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வெள்ளிக்காசுக்கு வித்தானுங்களே, அந்த ஸ்டோரியை லைட்டாக எடுத்துடலாமா ஐயா உங்கள் வாழ்க்கையில் இருந்தால்? அவன் சொல்லுவான், ஐயோ கடவுளே தயவு செய்து பண்ணுறாதீங்கப்பா, இவனுங்க வித்தானுங்க பாரு, அதுதான் அவனுக்கு வாழ்க்கையில் செஞ்ச பெரிய புண்ணியம் என் வாழ்க்கையில். ஐயா உங்களை அந்த அடிமையாக அந்த வீட்டில் சேர்த்தாங்களே, அதை மட்டும் எடுத்துடலாமா? ஐயோ அதுதான் என் வாழ்க்கை நடந்த பெரிய நன்மையா. ஐயா உங்களை அந்த அம்மா பொய்யா குற்றச்சாட்டு சொன்னாங்களே, அந்த ஸ்டோரியை உங்கள் லைஃப்லேருந்து எடுத்துடலாமா? ஐயோ ஐயா அந்த அம்மா சொன்னதுனால தான் நான் அந்த வீட்டை விட்டே வெளியே வந்தேன், என்னை ஜெயிலில் தூக்கி போட்டானுங்க, இல்லாட்டி நான் கடைசி வரைக்கும் அந்த வீட்லேயே உட்காந்துருப்பேயா. ஐயா உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டாங்களே, ரொம்ப அந்த சம்பவம் ரொம்ப வேதனையாக இருக்குய்யா, பாவையா நீங்கள் தப்பே பண்ணலையா, உங்களை போய் ஜெயிலில் போட்டானுங்கய்யா, அதை எடுத்துடலாமாண்ணா? ஐயோ கடவுளே அதை மட்டும் எடுத்துடாதையா, அதை மட்டும் என் வாழ்க்கையில் எடுத்துட்டா நான் பார்வோன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன்யா. இப்போ புரியுதா உங்களுக்கு? இது நீங்கள் தனித்தனியாக நீங்கள் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லாமே தீமை தாங்க, எதுலையுமே நன்மை கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்படி வேலை செஞ்சார்னா, இந்த சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக ஏற்படுத்தினார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு இதை பேசுகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஆண்டவருடைய தீர்ப்பு சரியானது என்பதை ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். என் வாழ்க்கையில் ஆண்டு அனுமதித்த இந்த காரியங்கள் எனக்கு மனசு கேட்கல பாஸ்டர், ஏன் இப்படி ஆண்டு என் வாழ்க்கையில். நான் சொல்கிறேன், தெரியும் இன்றைக்கு புரியாது, ஆனால் இது சகலவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நிறுத்துவார், நன்மைக்கு ஏதுவாய் நிறுத்துவார். ஏனென்றால் அவருடைய தீர்ப்பு என்றைக்கும் சரியானது. அவர் தீர்ப்பில் தவறு செய்யவே மாட்டார். அவர் நீதி செய்கிற தேவன், அவர் நியாயத்தை அருளுகிற தேவன். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒருவேளை இந்த இடத்துல மனிதனுடைய தீர்ப்புகள் நிமித்தம் உடைந்து போய் வந்திருக்கலாம். பாஸ்டர் அனுமானங்களின் அடிப்படையில் என்னை தீர்மானிச்சிட்டாங்க பாஸ்டர், என்னை தீர்ப்பு கொடுத்துட்டாங்க பாஸ்டர் குற்றச்சாட்டுகளின் பேரில் எனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க பாஸ்டர், ஆதாரங்களின் அடிப்படையில் எனக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க பாஸ்டர். ஆனால் சொல்கிறேன், இந்த மூன்றுமே கர்த்தருக்கு ஒரு பொருட்டே கிடையாதுங்க. அவர் அனுமானங்களின்படி தீர்ப்பளிக்கிறவர் அல்ல, குற்றச்சாட்டுகளின் பேரில் தீர்ப்பளிக்கிறவர் இல்லை, ஏன் ஆதாரங்களின் பேரில் கூட அவர் தீர்ப்பளிக்கிறது கிடையாது. அவர் நம்மேல் கிருபை உள்ளவர், அவர் நம்மேல் கிருபை உள்ளவர்.
அவருடைய தீர்ப்பு என்றைக்குமே சரியானது. எத்தனை பேர் இன்றைக்கு அதை அறிக்கை பண்ண போகிறோம்? ஆண்டவரே, எனக்கு புரியல தான், நீங்கள் நடத்துகிற பாதை புரியல தான், ஆனால் உம்முடைய தீர்ப்பு மனிதன் கொடுக்கிற தீர்ப்பு போல அல்ல. உம்முடைய தீர்ப்பு என்றைக்குமே சரியானதப்பா, என்றைக்குமே சரியானது. கல்லெறியும் மனிதர் என்னை சூழ்ந்து நின்றார்கள். பாவி இவன் மரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கல்லெறியும் மனிதர் என்னை சூழ்ந்து நின்றார்கள். பாவி இவன் மரிக்க வேண்டும், பாவி இவன் மரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். படைத்தவரே உந்தன் நியாய தீர்ப்பு வேறன்றோ, பாவியாம் என் மேல் கிருபை காட்டினீரன்றோ. அவருடைய தீர்ப்பு வித்தியாசமாய். படைத்தவரே உந்தன் நியாய தீர்ப்பு வேறன்றோ, பாவியாம் என் மேல் கிருபை காட்டினீரன்றோ. பாவினான் உந்தன் கிருபைதான் என்னை ரட்சித்ததே, என்னை ரட்சித்ததே, ஓ என்னை ரட்சித்ததே. பாவினான் உந்தன் கிருபைதான் என்னை ரட்சித்ததே, என்னை ரட்சித்த என் தேவனே, என் தேவனே இயேசுவே. பாவியை என்றும், பாவியை என்றும் தள்ளா நேசரே. ஓ என் தேவனே இயேசுவே, பாவியை என்றும் தள்ளா நேசரே. பாவியை என்றும் தள்ளாத நேசரப்பா. இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒரு இருதயத்தில் ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வந்திருக்கிறோம், ஒரு சந்தோஷத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம். உங்களுடைய தீர்ப்பு அனுமானங்களை பொறுத்ததல்ல, குற்றச்சாட்டுகளை பொறுத்ததல்ல, ஆதாரங்களை பொறுத்ததல்ல. இவைகள் அனைத்தையும் தாண்டி உம்முடைய கிருபை எங்களை ரட்சிப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் நீர் எங்கள் மேல் கிருபை உள்ளவராய் நீர் இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். உடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்பா, இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. எல்லாவற்றையும் அறிந்தும் இன்றைக்கும் எங்களை நேசிக்கிற உடைய அன்பிற்கு இணையே இல்லை அப்பா, இணையே இல்லை. எத்தனை நன்மை செய்கிறவர். எங்கள் மேல் நீர் வைத்த அன்பு எவ்வளவு பெரியதப்பா, எவ்வளவு பெரியது. இதில் நாங்கள் பெருமை பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லை அப்பா, நாங்கள் மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லை. நாங்கள் இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை மாச்சிரம் அப்பா, உம்முடைய கிருபை மாச்சிரம். அந்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீர் நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள் ஏராளமே. நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவருடைய தீர்ப்பு, ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்தது சரியானது அப்படின்னு நம்ம இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம விசுவாசி காட்டி நம்பாட்டி அவரை நம்ம நிச்சயமா ஸ்தோத்தரிக்கவே முடியாது. நம்ம வெறும் மாய்மாலம் தான் பண்ண முடியும், சும்மா வாயினால பேசிக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஆண்டவரே, உம்முடைய தீர்ப்பு என்றைக்குமே சரியானது. மனிதனுடைய தீர்ப்பு தவறாய் மாறும்,
ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையில் எழுதுகிற அத்தனை தீர்ப்புகளும் அதில் ஒரு குறைவு இருக்க முடியாதப்பா, ஒரு குறைவு இருக்க முடியாது. நீர் சரியானதை என் வாழ்க்கையில் செய்வீங்க, அதை நன்மைக்கு ஏதுவாய் நீர் செய்து முடிப்பீர். எத்தனை பேர் விசுவாசி சத்தமா ராமேன்னு சொல்கிறீங்களா? நான் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிப்பேன். எனக்கு புரியல தான், நீங்கள் நடத்தின பாதை புரியல தான், நான் நடந்து வந்த பாதை எனக்கு தெரியல, ஆனால் நான் இன்றைக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிப்பேன். ஏனென்றால் நீர் நீதி உள்ளவர், நீர் எனக்கு நியாயம் செய்ய நீர் உண்மை உள்ளவர். உம்முடைய தீர்ப்பு தவறாய் முடியவே முடியாது, முடியவே முடியாது. அல்லேலூயா. இந்த பாடலை பாடும் ஸ்தோத்திரங்களோடு விண்ணப்பங்கள் ஏறெடுப்பேன். என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீ நடத்தின வழிகள் ஏறலாம். இந்த பாடலை ஜெபத்தோடு பாடுங்க. ஒருவேளை இன்றைக்கு இந்த காலை வேளையில் ஆண்டவர் மேலேயே ஒரு கசப்போடு இன்னைக்கு சில பேர் வந்திருக்கலாம். நான் இவ்வளவுமே தேடினேனே ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இதை செஞ்சீங்க? நான் உண்மை இவ்வளோ பற்றி கொண்டேனே, ஏன் இந்த வாழ்க்கையில் இந்த போராட்டம், இந்த காரியம் ஏன் அனுமதிச்சிங்க? ஆண்டவர் மேலே ஒரு கசப்போட ஒரு கோபத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். இன்னைக்கு சொல்கிறேன், எனக்கு தெரியும் இது கடினம் தான், ஆனால் எனக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே தாவீதை போல் நான் சொல்ல போகிறேன், உம்முடைய தீர்ப்பு சரியானது ஆண்டவரே. 7 நாள் உபவாசம் பண்ணி நான் ஜெபிச்ச பிறகும் எனக்கு பதில் நான் விரும்பினது போல கிடைக்கல. பட் ஸ்டில் ஐ நோ யுவர் வேர்டிக்ட் இஸ் ரைட். உம்முடைய தீர்ப்பு சரியானது ஆண்டவரே, தீர்ப்பு சரியானது. இந்த பாடலை நம்ம ஜெபத்தோட பாடுவோம். அந்த வேளையில் நம்ம ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்துவோம். என் வேளை இன்னும் வரவில்லை என்றவரே, உம் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. என் வேளை இன்னும் வரவில்லை என்றவரே, உம் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. ஓ அதின் காலத்தில் விசுவாசிக்கிறீர்களா? அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யும் உம் கரத்தை பிடித்து உம் முகத்தை பார்த்து நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. சொல்லுவேன், புரியாத பாதைகள், என் புரியாத பாதைகள் நீர் நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் நீர் சுமந்து வந்த பாதைகள். நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே. உன் வழியும் என் வழியும், ஓ உன் வழியும் என் வழியும் வேறு என்றீரே. உம் நேரங்களும் காலங்களும் புரிவதில்லையே. ஓ உன் வழியும் என் வழியும், உம் பாதைகளும் நடத்துதலும், உம் பாதைகளும் நடத்துதலும் புரிவதில்லையே. அவசரமாய் அவசரமாய் அல்ல தாமதமாய், எஸ் ஃபாதர், அவசரமாய் அல்ல தாமதமாய் அல்ல, அன்றன்றுள்ள தேவைகளை அதிசயமாய் சந்தித்தீரே. நன்றியோ ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு நன்றியோடு சொல்லுங்க, நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே.
தீர்ப்பு சரியானது அப்படின்னோடனே நம்ம நிறையா வாட்டி நம்முடைய வாழ்க்கையில் தீமையான காரியங்கள்லாம் யோசிக்கிறோம். ஓ, இந்த தீமையெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேனே, ஆண்டவர் இப்படி தீர்ப்பு சொல்லிட்டாரோ, இது தீர்ப்பு நியாயமானது, ரொம்ப வேதனையோடு ஏற்றுக்கிறது போல இருக்குது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் தாவீதுடைய ஜெபத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் கடந்த முறை சொன்னேன், அவன் செய்த பாவத்திற்கு 2 முறை அவன் கொல்லப்பட்டான், கல்லெறிந்து கொல்லப்பட்டான். நான் 3 பாயிண்ட் சொன்னேன். முதலாவது, ஆண்டவர் அனுமானங்களின் அடிப்படையில் தீர்மானிக்கிறவர். நீங்கள் வெளியில் மனுஷனை போல் ஆண்டவர் தீர்மானிச்சார். நான் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும்ல, அசியம் அவன் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் செஞ்ச பாவத்தை அவங்க தெரிந்து கொள்ளணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்களுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் வெளியில் பார்த்தாலே, அந்த சூழ்நிலையை பார்த்தாலே எல்லாருக்குமே அந்த அசம்ஷன்ஸ் படி இவன் செஞ்சிருப்பான். அனுமானங்களின் படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், தாவீது செஞ்சிருப்பாருங்க. குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா யோவாபுக்கு நல்லா தெரியும், இவர் எதுக்குடா உரியாவை கொல்றதுக்கு லெட்டர் அனுப்புறாரு இவரு. அதுக்கப்புறம் பார்த்தா உரியாவுடைய மனைவி எடுத்து குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வச்சா கண்டிப்பாக கொல்லப்பட்டிருக்கணும். எவிடன்சஸ், ஆதாரங்களின் அடிப்படையில் அவரை நியாயம் தீர்த்திருக்கணும்னா இதுக்கு மேல என்ன ஆதாரம் தேவை? இவர் செஞ்ச பாவத்திற்கு ஆதாரமா குழந்தையே இருக்கு, இதுக்கு மேல ஏதாவது ஆதாரம் தேவையா? இவ்வளவும் இருக்குங்க. ஆனா இத்தனை மத்தியில மனுஷனை போல ஆண்டவர் தீர்ப்பு கொடுக்காம ஆண்டவர் தாவீதுக்கு எதை கொடுத்தாருன்னா கிருபையை கொடுத்தாரு. நான் சொல்றேன், இன்றைக்கு நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி உள்ளவர்களா இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய நியாய தீர்ப்பு சரியானது. உங்களுடைய தீர்ப்பு சரியானதுன்னா அனுமானங்களின் அடிப்படையில் நீங்க என்ன தீர்மானிக்கல, மனிதர்கள் ஏற்படுத்திய குற்றச்சாட்டுகளின் பேர்ல என்ன நீங்க தீர்மானிக்கல, எனக்கு தீர்ப்பு கொடுக்கல. இருந்த ஆதாரங்களின் அடிப்படையில் நீர் தீர்ப்பு கொடுக்கல. இதையெல்லாம் உமக்கு வைத்து கொண்டு நீர் எப்படி தீர்ப்பு கொடுத்தீர்னா உம்முடைய கிருபையை வச்சு தீர்ப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. இன்றைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னா உம்முடைய தீர்ப்பு எவ்வளவு சரியானது. அநேக வேளைகளில் என் பார்வைக்கு அந்த தீர்ப்பே தவறாதான் தெரியுது. இவ்வளவு நீதி உள்ள தேவன் எப்படி எனக்கு இறங்கினார், எப்படி என்ன மன்னிச்சார், எப்படி எனக்கு கிருபையை கொடுத்தார். இதற்கு நான் தகுதியற்றவன் ஆண்டவரே. ஆனால் நீங்க எனக்கு கொடுத்த அந்த நீதியின் தீர்ப்புக்காக நன்றி. அந்த நீதி என்னால் புரிந்து கொள்ளவே முடியல. உம்முடைய நீதி என்னால் புரிந்து கொள்ளவே முடியலப்பா. கொல்லப்பட வேண்டிய எனக்கு, மரணத்திற்கு பாத்திரவானாய் இருந்த எனக்கு, பாளையத்திற்கு புறம்பே இருந்த எனக்கு, புறஜாதியாய் இருந்த எனக்கு, தேவனை அறியாமல் இருந்த எனக்கு, தேவனை மறுதலித்த எனக்கு நீர் கொடுத்த கிருபை எவ்வளவு பெரியதப்பா. உம்முடைய தீர்ப்பு சரியானது தான்ப்பா, சரியானது. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டோடைய கிருபை இந்த இடத்துல உணர்றீங்க? ஆண்டவரே, நீங்க எனக்கு கொடுத்த அந்த தீர்ப்புக்காக நன்றி அப்பா, தீர்ப்புக்காக நன்றி அப்பா, தீர்ப்புக்காக நன்றி. ஒரே ஒரு முறை கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லாம, நன்றியோடு ஸ்தோத்தரிப்பே, நன்றியோடு என் புரியாத பாதைகள் காட்டிலும் நீர் நடத்தின வழிகள் ஏராளமே. நான் நடந்து வந்த பாதைகள் காட்டிலும் நீர் சுமந்து வந்த பாதைகள். நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிப்பேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துகிறேன் உமக்கே ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதித்தேன். உயிர் பிழைத்தேன், உயிர் பிழைத்தேன், நான் உதவி பெற்றேன். கரங்களை உயர்த்தி தேவன் நமக்கு தந்த தயவுக்காக அல்லேலூயா. ஆண்டவரே, வாயிலே ஒரு புதிய பாடலை தந்து என்னை ரட்சித்து
ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாக எனக்கு தந்த தயவுக்காக உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நம்மேல் பாராட்டின இரக்கத்திற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனே, நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு பெரியது. இதை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்லை. உம்மை போல எங்களை நேசித்து, எங்களை மன்னித்து, எங்களை மீண்டும் சேர்த்து கொண்டு எங்களை மீண்டும் கட்டி எழுப்புகிற உம்மை போல ஒரு மீட்பர் இந்த உலகத்தில் இல்லை. உம்முடைய கிருபைகளை ஒவ்வொரு நாளும் ஞானித்து நினைத்து மகிழ்ந்து களிகூர்ந்து கிருபையிலே பலப்பட கிருபை தாங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். முதலாம்